பூமி அப்புறம் சொர்க்கத்துக்கு நடுவுல ஒரு உலகம் இருக்குங்க. அத மேக உலகம்னு சொல்வாங்க. மனுஷங்க இருக்காங்களே, அவங்களோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு மேக உலகத்துலதான் தங்குவாங்களாம். அப்படிதான் ஒரு பெண்குயின் அம்மா தினமும் மேக உலகத்துல இருந்து பூமியில இருந்து அவங்க குழந்தை அப்புறம் கணவரை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. பூமியில மழை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம மழை துளியா வர ட்ரெயின்ல கமுக்கமா ஏறி உட்காந்து பூமிக்கு அவங்க திரும்பவும் வந்தாங்களாம். அப்புறம் அந்த ட்ரெயின் ஒரு சின்ன ஸ்டேஷன்ல நின்னுச்சு. அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்கினதும் ஒரு குழந்தை அழற சத்தத்தை கேட்டாங்க. அந்த பெண்குயின் அம்மா இங்க அங்கன்னு பார்த்தப்ப எல்லோ கலர் ரெயின் கோட் போட்டிருந்த அவங்களோட குழந்தை ஒரு ஓரமா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க. அத பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமாயிட்டாங்க. என்ன அதிசயம்னு தெரியல, அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க வாழ்க்கை பழைய மாதிரி ஆயிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி அவங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த குட்டி பெண்குயினோட அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் தான். ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா விளையாடினாங்க. அந்த பெண்குயினோட அம்மா மீன் பிடிக்கிறதுல இருந்து வாழ்க்கையில எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ஜாலியா இருக்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, மழைக்காலங்கிறது டக்குன்னு போற காலமாச்சே. அப்பதான் ரெயின் டிராப் ஃபேரி பெண்குயினோட அம்மா காதுல ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு. மழைக்காலத்தோட முடிவு கிட்ட நாம இருக்கோம், அதனால நீங்க மேக உலகத்துக்கு வரணும்னு சொல்லுச்சு. சரியான நேரத்துக்குள்ள நீங்க அந்த உலகத்துக்கு வரலனா இனி உங்களால அங்க திரும்பவும் வர முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் மேல இருந்து இந்த பூமியில இருக்கிற உங்க குழந்தை இதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அத கேட்ட அம்மா பெண்குயின் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி அவங்க போகும்போது அழவே இல்ல. அவ்வளோ ஏன் அவங்க குட்டி கூட அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வச்சது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தடவை அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷத்தோட குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா பெங்குவின் திரும்ப அந்த மேகலோகத்துக்கே போயிட்டாங்க. அங்க இருந்து அவங்க பையனை தொடர்ந்து தினமும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா முன்ன மாதிரி அழாம சந்தோஷமா பார்த்தாங்க.